விஜயும் காவேரியும் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து தாத்தா சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து உடம்பு சரியில்லை, பாட்டிக்கு அந்த டைமில் கரெக்டாக அந்த பொண்ணு வந்து காப்பாற்றினா, இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு விஜய் வந்து யோசிக்கிறாரு. காவேரி விஜய் வந்து சரி நம்ம அவங்களுக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலை ஃபேமிலி தேடி போகிறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நல்ல நேரத்தில் வந்து என் பாட்டி உயிரை காப்பாற்றிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் சிந்து அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, இது என்னோடய கடமை தான், நான் ஒரு நர்ஸு, நான் வந்து நர்ஸாக இருக்கிறதால கன்ஃபார்மாக வந்து இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் கரெக்ட் டைமில் பண்ணேன், இதுக்கப்புறம் என் பாட்டிக்கு தேவையானதெல்லாம் நீ கூட கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஆனால் இதுக்கு எந்த கைமாறு நான் செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னோடனே, தம்பி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துவலை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, தம்பி எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னோடனே, கேளுங்க என்ன உதவி வேணும் அப்படின்னோடனே, உடனே விஜயும் காவேரி யோசிக்கிறாங்க என்ன கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை தம்பி என் பிள்ளை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான், உங்களுக்கே தெரியும் அவன் வந்து சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கான், ஆனால் வேலை எதுவுமே இல்லை தம்பி, எவ்வளோ வேலை இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டான், ஆனால் எங்கேயுமே கிடைக்கல, அதனால் நீங்கள் ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியுமா தம்பி, அவனுக்கு வேலை கிடச்சிச்சுன்னா போதும் தம்பி, நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னோடம்மா. அப்படின்னோடனே, நீ சும்மா இருடா, சொத்துன்னு எவ்வளோ நாள் தான் இங்கே இருக்க முடியும், அவங்க தரும்போது தரட்டும், உனக்கு வேலை கிடச்சோன்னா நம்ம கிளம்பிடலாண்டா அப்படின்னோடனே, வேலை கிடைக்கணும்ல இருமா ஒரு நிமிஷம் அப்படின்றாரு. உடனே வந்து சரி வேலை கிடைச்சாச்சுன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம வந்து விஜய். அதை கேட்டுட்டு என்ன தம்பி சொல்கிறீங்க, ஆமாம் நானும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் வச்சுருக்கேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் தம்பி கேள்விப்பட்டோம், அப்புறம் என்ன என்னோடய கம்பெனிலே இவருக்கு ஒரு வேலை போட்டு தரேன் போதுமா அப்படின்னு சொன்னோன்னே, சந்தோஷம் தாங்க முடியல முத்துமலருக்கு. உண்மையாக தம்பி நிஜமாகவே எங்களுக்கு வேலை போட்டு தருவீங்களா, எங்கள் மேலே நீங்கள் கோவமாக இருக்கீங்க, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டீங்கன்னு நினச்சோம் அப்படின்னோடனே, இதில் என்னங்க இருக்குது, எப்படியும் என் கம்பெனிக்கு வந்து இப்போ ஆள் தேவை, அதனால் ஆள் எடுத்துகிட்ருக்கேன், இவரும் சிவில் இன்ஜினியர்னு சொன்னார், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் உங்கள் ரெஸ்யூம்லாம் எடுத்துகிட்டு நாளைக்கு வந்துடுங்க கம்பெனியில், உங்களுக்கு கரெக்டான வந்து ஓகே இருந்ததுன்னா எங்களுக்கு வேகன்சி கண்டிப்பாக உங்களை நான் ஜாப்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க சார் அப்படி சொல்கிறாங்க. சரி நாளைக்கு வந்துடுங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்ட காவேரி ஒன்றும் புரியாமல் பின்னாடியே போகிறாங்க. என்னங்க நீங்கள் யார்கிட்டே கேட்காம இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, இங்கே பாரு காவேரி நம்மளுக்கு பால் தேவை தானே, இதில் என்ன இருக்குது, யாரும் எடுக்கிறதுக்கு இந்த பையனை எடுத்தால் என்ன தப்பு, இந்த பையனை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல, ஆளே சுத்தமாக சரியில்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, நீங்கள் தான் அவனை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவன் அந்த நர்மதா கிட்ட கூட எந்த தப்பாகவும் நடந்துக்கல, தேவையில்லாமல் எங்கள் சித்தப்பா தான் எல்லாரையும் குழப்பி விட்டுருக்காரு, இதுதான் உண்மை, பத்தாதுன்னு அந்த பையன் என்ன பண்ணான் சொல்லு, அதனால் வேலைக்கு நல்லா வந்து பண்ணால் அவனை எடுத்துப்போம், அப்படி இல்லையா சரியில்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுருவோம், இது தானே இருக்குது, இங்கே பாரு காவேரி இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரே முடிவு அந்த பையனுக்கு வேலை கொடுக்குறது தான், வேலை கொடுத்துட்டா கண்டிப்பாக அவங்க இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறாங்க, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க இந்த பிரச்சனைக்கு முதல்ல வீட்டில் உள்ளவங்கள ஒத்துப்பாங்களா அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சாரதா ஒரே டென்ஷனாக இருக்காங்க, அதை பார்த்துட்டு முத்துமலர் அங்கே வராங்க. உடனே முத்துமலர் வந்து அக்கா அப்படின்றாங்க, உங்ககிட்ட எனக்கு எதுவும் பேசுறதுக்கு இல்லை, முதல்ல கிளம்பு அப்படின்னு. அக்கா இல்லைக்கா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லத்தாக்கா நான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே, என்ன செய்தி சொல்ல போகிற, இந்த வீட்டை விட்டு நீ கிளம்புறல அதுதான் எனக்கு ரொம்ப நல்ல செய்தி, ஆமாக்கா நான் கிளம்ப தான் போகிறேன், அதை சொல்ல தான் வந்தேன் அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீ என்ன சொல்கிற, ஆமாக்கா என் பையனுக்கு வேலை கிடைக்காம இருந்தது, இப்போ வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது, என் பையனுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோங்க்கா அப்படின்னோடனே, அப்பா ரொம்ப நல்லது, ஆமாக்கா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்டு மாப்பிள்ளை தான்க்கா, நம்ம வீட்டு மாப்பிள்ளை, அது யார் நம்ம வீட்டு மாப்பிள்ளை, வேறு யாருக்கா, காவேரியோட புருஷன் தான்க்கா அப்படின்னோடனே, உடனே பார்த்து முறைக்கிறாங்க, இங்கே பார் அவர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னால் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னோடனே, என்னக்கா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, சரிக்கா அதெல்லாம் இருக்கட்டும், காவேரியோட புருஷன் இருக்கார்ல அவர் தான்க்கா என் பையனுக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதா முடிவு பண்ணிட்டோம்க்கா, இங்கே பாருங்கக்கா நீங்கள் சொத்தில் என்ன பங்கு தரீங்களோ அதை தாங்கக்கா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நீங்கள் எப்போ தர முடியுமோ அப்போ தாங்க, இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், நாங்கள் இருந்தால் எல்லாருக்கும் கஷ்டம், அதனால தான்க்கா அப்படின்னு. அம்மா தாய் முதல்ல இங்கேருந்து கிளம்பு, எப்போ கிளம்புற, இல்லைக்கா நாளைக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு, வேலை போட்டு தந்தோம் நாங்கள் கிளம்பிடுறோங்க்கா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு அப்பாடா கிளம்புறாளா, ஆனால் இவன் பையனை எதுக்கு வந்து விஜய் வந்து வேலைக்கு எடுக்கிறாரு, சும்மா இருக்க முடியாது தம்பிக்கு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க, என்னம்மா அப்படின்னோடனே, என்னடி நடக்குதுங்க, எதுக்கு அந்த பையனுக்கெல்லாம் வேலை தராரு உன் புருஷன் அப்படின்னோடனே, அத்தை என்கிட்ட கேளுங்க, காவேரி இந்த டிசிஷன் எடுக்கல நான் தான் எடுத்தேன், இங்கே பாருங்க அத்தை அவங்க இங்கேருந்து கிளம்புனா இதான் அத்தை ஒரே வழி புரிஞ்சுக்கோங்க அத்தை அப்படின்றாரு.